வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ராணுவத்தை சேர்ந்த 78 வாகனங்கள் அணிவகுத்து சென்றபோது புல்வாமா தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 2 தனி தீர்மானங்கள் சட்டசபையில் நிறைவேற்றம். முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. தமிழக சட்டசபையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மாநிலங்களவை தேர்தலில் ராஜஸ்தானில் இருந்து காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தி போட்டி. 4 பேரின் பட்டியல் காங்கிரஸ் வெளியீடு. மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன். நாளையுடன் முடிவடைகிறது வேட்புமனு தாக்கல். 2வது நாளில் விவசாயிகள் போராட்டத்தில் டெல்லி எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்பு. புகைக்குண்டு வீசி விவசாயிகள் மீது தாக்குதல். விவசாயிகள் பேரணியால் ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம். நாளை வரை தடை நீடிக்கும். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மார்ச் 20ஆம் தேதி தென்கொரியா பயணம். வடகொரியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். புல்வாமா தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் புல்வாமாவில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துகிறேன். நமது தேசத்திற்காக அவர்கள் ஆற்றிய சேவையும் தியாகமும் என்றும் நினைவில் இருக்கும். இந்தியாவில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்று இந்த புல்வாமா தாக்குதல். ராணுவத்தை சேர்ந்த 78 வாகனங்கள் அணிவகுத்து சென்றபோது அதில் ஒரு பேருந்தின் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் திடீரென மோதியது. மோதிய வேகத்தில் கார் வெடித்து சிதறியதில் காருடன் பேருந்தும் வெடித்து சிதறி தீப்பிடித்தது என்றார். மேலும் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ்-இ-முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது என்று தெரிவித்த அவர், தற்கொலை தாக்குதலை நடத்திய நபர் காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த அதிர் அகமது தார் என்று அடையாளம் காணப்பட்டது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 2 தனி தீர்மானங்களை சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யும் நடவடிக்கையை கைவிடுமாறும் 2 தனி தீர்மானங்களை முன்மொழிந்தார். பின்னர் அவர் பேசும்போது, நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மோசமான எதேச்சதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். அதேபோல் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழகத்தின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் செயலையும் முறியடித்தாக வேண்டும். இவை இரண்டும் மக்களாட்சியை குலைக்கும் செயல் என்றார். மேலும் ஒரே நேரத்தில் தேர்தலால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை கலைக்கும் நிலை ஏற்படும். மத்தியில் ஆட்சி கவிழ்ந்தால் அனைத்து மாநிலத்திலும் ஆட்சியை கலைத்து விடுவார்களா? ஒரே நாளில் பார்லிமெண்ட் தேர்தலை கூட நடத்த முடியாத சூழ்நிலை உள்ள நிலையில் பின்னர் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான எதேச்சதிகார எண்ணமாகும். இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். 2, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி, இதனை முறியடித்தாக வேண்டும். இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல்கள் என்பதால் இவை 2க்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே தேர்தல் என்பது எத்தகைய ஆபத்தானது என்பதை விளக்க விரும்புகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று. அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது.
தனி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 2 தனி தீர்மானங்களை முன்மொழிந்தார். இதனையடுத்து முதலமைச்சர் பேசி அமர்ந்ததும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது தீர்மானத்தை எதிர்த்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். நாடு முழுவதும் காலியாக இருக்கின்ற மாநிலங்களவையின் 56 காலி இடங்களுக்கான தேர்தல் வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றே வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கலான கடைசி நாள் நாளையுடன் முடிவடைகிறது. இந்த சூழலில் இந்த தேர்தலுக்கான போட்டியில் பாஜக வெளியிட்டுள்ள பட்டியலில் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதன்படி உமேஷ்நாத், மகராஜ் மாயா, நரோலி, பன்சிலால் குர்ஜார் ஆகியோரும் மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிடுகின்றனர். இதேபோன்று மத்திய ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவில் இருந்து போட்டியிடுகிறார். 2வது நாளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் டெல்லி எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்புடன் புகைக்குண்டு வீசப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் 2வது நாளாக விவசாயிகள் போராட்டம் தொடங்கியுள்ளது. இதனால் எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிங்கு, திக்ரி, காசிப்பூர் எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. எல்லைகளில் மட்டுமின்றி மத்திய டெல்லியின் முக்கிய சாலைகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்தால் நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நாடாளுமன்றம் செல்லும் பாதைகள் மூடப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் அனைத்து வாயில்களிலும் தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. கட்டிடத்தை சுற்றிலும் துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். விவசாயிகள் மெட்ரோ ரயில்கள் மூலம் வந்து விடுவார்கள் என்று அஞ்சப்படுவதால் நாடாளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை ஒட்டிய மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயில் மூடப்பட்டுள்ளன. மேலும் பிரதமர் மோடி இல்லம் அமைந்துள்ள லோக் கல்யாண மார்க் பகுதியிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோரது வீடுகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகள் மீது உரம், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை பயன்படுத்தி 2வது நாளாக கண்ணீர் புகைக்குண்டு வீசப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரப்பர் குண்டுகள் மூலம் விவசாயிகளை போலீசார் தாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பேரணியால் ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பேரணி நடத்த ஹரியானா, பஞ்சாப் மாநிலத்திலிருந்து விவசாயிகள் புறப்பட்ட வண்ணம் உள்ளனர். ஹரியானாவில் இருந்து விவசாயிகள் டெல்லிக்கு செல்ல முடியாத வகையில் பல்வேறு தடுப்புகளை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. நேற்று ஹரியானா, பஞ்சாப் மாநில எல்லையில் ஏராளமான விவசாயிகள் குவிந்தனர். அவர்கள் தடுப்புகளை அகற்றி முன்னேற முயன்றனர். அப்போது ஹரியானா போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசி விவசாயிகளை விரட்டினர். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஹரியானாவில் அம்பாலா, குருஷேத்ரா, கைதால், ஜிந்த், ஹிஷர், படேகாபாத், சிர்ஷா மாவட்டங்களில் மொபைல் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன்களில் தொலைபேசி அழைப்புக்கு மற்றும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாளை வரை இந்த தடை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இணைச் செயலாளர் நிஜாம் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவிஎம் இயந்திர முறையை கைவிட்டு தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை பொன்னியம்மன் எருதுவிடும் நிகழ்ச்சிகள் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோவிலில் தை மாதம் 34ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகளை விழாவை நடத்தும் குழுவினர் மூலம் பதிவு செய்யப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது. காளைகள் அனைத்தும் சீறி பாய்ந்து நிர்ணயித்த மணி இலக்கை கடந்து குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடையக்கூடிய காளைகளை தேர்வு செய்தனர். இதனையடுத்து காளையின் உரிமையாளர்களுக்கு மாபெரும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டது. மேலும் திருவிழாவில் பாதுகாப்பு பணி மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த திருவிழா காண்பதற்காக உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு எருதுவிடும் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.
சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை இவ்வாறு தெரிவித்தார். But you have to understand, politics is there everywhere. It is an age-old saying, where a king said, air should not touch me. Any king says, காத்து என்னைய தொடவே கூடாதுன்னு ஒரு ராஜா சொன்னாருன்னாங்க, அந்த ராஜா மாதிரி மிகப்பெரிய முட்டாள் எங்கே இருக்க முடியாது. ஆனால் சுவாசிக்கிறக்கே காத்து வேணும், காத்து இல்லாமல் இருக்க முடியாது. So if anybody in this room believes that you will stay away from politics, you have only two options. If you believe politics is wrong, come inside and change it. Option number one. If you believe politics is right, you want to accelerate it, accelerate it. The ரெண்டு ஆப்ஷனை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. You cannot take a third option and say, politics வேற, நான் டாக்டர், நான் pharmacist, I'm going to be a nurse, I'm going to be paramedic, I'm going to be somebody. எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. The water you drink has got politics inside. காட்பாடியில் சார் பதிவாளர் உதவியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தியதில் ரூபாய் 47 லட்சம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரமணன் என்பவர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் கடந்த 1/1/2018 முதல் 31/12/2021 வரையிலான காலகட்டத்தில் தனது பெயர் மற்றும் மனைவி சவுந்தரம் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து இருப்பதாக வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரூபாய் 47,49,074 ரூபாய் மதிப்பில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரமணன் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்தனர். திருவாடனை அருகே வைக்கோல் லாரி மீது மின்கம்பி உரசியதில் எரிந்த நெருப்புடன் சாலையில் வைக்கோல் கட்டுகள் சிதறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே திருவொற்றியூரில் இருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதிக்கு லாரியில் வைக்கோல் ஏற்றி சென்றுள்ளனர். திருவொற்றியூர் குடியிருப்பு பகுதி அருகில் சென்றபோது சாலையின் குறுக்கே சென்ற மின்கம்பி உரசியதில் லாரியில் இருந்த வைக்கோல் மளமளவென தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனே சாலையில் சென்றவர்கள் தீ எறிவதை பார்த்து கூச்சலிட்டனர். இதை அறிந்த லாரி ஓட்டுநர் முருகன் லாரியை வேகமாக ஓட்டி சென்று புதுப்பையூர் குடியிருப்பு பகுதியில் இருந்த ஊரணிக்குள் லாரியை இறக்கினார். தகவல் அறிந்த கிராம பொதுமக்கள் 2 JCB இயந்திரத்தை வைத்து ஊரணி தண்ணீரை லாரி மீது ஊற்றி தீயை அணைத்தனர். லாரியில் இருந்து எரிந்த நிலையில் வைக்கோல் கட்டுகள் சாலை முழுவதும் சிதறி கடிந்தது. இதனால் சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் வாகனம் பழுது காரணமாக RS மங்கலம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வர தாமதமானதால் கிராம பொதுமக்கள் திரண்டு வந்து தீயை அணைத்தனர். மதுராந்தகம் அருகே ஏரியில் கொட்டப்படும் இறைச்சி கடையின் கோழி கழிவுகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட மேலவளம்பேட்டையில் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மேலவளம்பேட்டை, கருங்குழி, மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் கோழி இறைச்சி கடைகளின் கோழி கழிவுகளை பல ஆண்டுகளாக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மேலவளம்பேட்டை ஏரியின் கரை மீது கொட்டி வந்தனர். இப்பகுதி மக்கள் இந்த ஏரியின் தண்ணீரை குடிநீராக பயன்படுத்துவதால் தண்ணீர் தற்பொழுது மாசு அடைந்து வருகின்றன. கோழி கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளது. எனவே கோழி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சிக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளச்சேரியில் ரூபாய் 58 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை மேற்கு வேளச்சேரி 175வது வார்டில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் MP தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 58 லட்சம் மதிப்பீட்டில் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. இந்த அரங்கத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் மற்றும் MP தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை 175வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி முருகவேல் செய்திருந்தார். இதில் வேளச்சேரி MLA ஹசன் மௌலானா, 13வது மண்டல குழு தலைவர் துரைராஜ், மேற்கு வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் அரிமா சேகர், 178வது மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர், 176வது மாமன்ற உறுப்பினர் ஆனந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அயக்ரீவர் நகர் பகுதியில் உள்ள விளையாட்டு திடலில் இப்பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு ஆர்வலர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2023-23 ஆண்டின்
தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 58 லட்சம் செலவில் 1615 சதுர அடி பரப்பில் உள்ள ஒரு உள் விளையாட்டு அரங்கத்தை ஏற்பாடு செய்து அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்கள், அதேபோல் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் திரு துரைராஜ் அவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு பாஸ்கர், ஆனந்தன், மரியாதைக்குரிய சகோதரி மகேஸ்வரி முருகவேல் போன்றவர்கள் பங்கேற்று முன்னிலை பொறுப்பேற்று இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் ஓய்வு அறை முன்பு மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணை உடனே வெளியிட வேண்டும் என்றும், இளநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் தமிழக வெற்றி கழகம் பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியதற்கு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை கொண்டாடினார். இந்த கொண்டாட்டத்தில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடிகர் விஜய் 2026 தமிழக முதலமைச்சராக வருவார், நல்லாட்சி தருவார் என கூறி வழக்கறிஞர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் கூட்டி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு புதிய கிளை நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளூர் ஒன்றியம் காக்கலூரில் ரூபாய் 67.50 லட்சம் மதிப்பீட்டில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு புதிய கிளை நூலக கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ஆவடி நாசர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி முன்னிலை வகித்தார். இதில் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் ரமேஷ், மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர் ஜெரால்ட், ஒன்றிய குழு தலைவர் ஜெயசீலி, ஜெயபாலன், ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், மாவட்ட கவுன்சிலர் தென்னவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் காதலர் தினத்தை முன்னிட்டு மனோதத்துவ மருத்துவர் மற்றும் யூடியூபர் ஃபாத்திமா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காதல் மற்றும் காதலர் தினம் குறித்து இவ்வாறு தெரிவித்தார். அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலாம் கிடையாது, புரியுதா? காதல்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக உணர்வாக தான் இருந்துச்சு. காதல்ன்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக உணர்வு தான். நான் சொன்னேன்ல, உங்களை நீங்களே அறியறது தான் காதல்ங்க. அதில் வெற்றின்றது குரோத்ன்றது ரெண்டு பக்கமே இருக்கும். அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். அது எப்போவுமே அழியாது. அது எப்போவுமே அந்த அன்பு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது அது கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற காதல்ன்றது நம்ம சோசியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தான். காதல்னா இப்படிதான், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்றது அந்த நம்ம மைண்டில் சுரக்கக்கூடிய ஒரு டோபமைன் பண்ணுற அந்த ஒரு இதுதான் சொல்லலாம். நான் இன்னைக்கு இருக்கிற யங்கர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் அவங்க தன்னுடைய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அந்த நேரத்தை அவங்க வீணாக்காமல், நமக்கு தெரியாத யாரோ பின்னாடி போயிட்டு காதல் பண்ணி நேரத்தை வீணாக்குறதை விட அவங்க தன்னை செல்ஃப் லவ்வில் கொண்டுட்டு லவ்வர்ஸ் டேவை செல்ஃப் லவ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் காதலை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. காதல்ன்றது ஒரு புனிதமான உணர்வு. அதை நான் மதிக்கிறேன் எப்போவுமே. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் லவ் பண்ணணும். லவ்வர்ஸ் டேவை செல்ஃப் லவ் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க. சேலத்தில் சர்வதேச வழிப்புணை தினத்தையொட்டி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. சேலத்தில் சர்வதேச வழிப்புணை தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. சேலம் 3 ரோடு சந்திப்பு பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். செங்காளம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் அளமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள செங்காளம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா ஆலய ஸ்தாபகர் சக்தி சரவணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரம ஹோமம், வாஸ்து சாந்தி,
பிரவேச பலி மற்றும் கோபூஜை, ரக்ஷாவந்தனம், நாடி சந்தானம், மகாபுர்ணாஹீதி உள்ளிட்ட யாகசாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர், பின்னர் அம்மன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் மேலதாள வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். இனி வருவது உலக செய்திகள். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மார்ச் 20ஆம் தேதி தென்கொரியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மார்ச் மாதம் 20ஆம் தேதி தென்கொரியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார் என ஜப்பானில் இருந்து தகவல் வந்துள்ளது. தென்கொரியாவில் வருகிற ஏப்ரல் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலை சந்திக்கும் கிஷிடா வடகொரியா உள்ளிட்ட விவகாரங்களை பற்றி ஆலோசனை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். 10வது ப்ரோ கபடி லீக் தொடரில் தபாங் டெல்லி, தமிழ் தலைவாஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வரும் 10வது ப்ரோ கபடி லீக் தொடரில் கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று தபாங் டெல்லி, தமிழ் தலைவாஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரானது இன்று இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ், புனேரி பால்டன் அணிகள் மோதுகின்றன. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 46,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 60 ரூபாய் குறைந்து 5,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 46,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 50,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று குறைந்து காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 368 புள்ளிகள் குறைந்து 71,188 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 108 புள்ளிகள் குறைந்து 21,636 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவத்தை சேர்ந்த 78 வாகனங்கள் அணிவகுத்து சென்றபோது புல்வாமா தாக்குதல், பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 2 தனி தீர்மானங்கள் சட்டசபையில் நிறைவேற்றம், முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2 தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு, தமிழக சட்டசபையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மாநிலங்களவை தேர்தலில் ராஜஸ்தானில் இருந்து காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தி போட்டி, 4 பேரின் பட்டியல் காங்கிரஸ் வெளியீடு. மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன். நாளையுடன் முடிவடைகிறது வேட்புமனு தாக்கல். 2வது நாளில் விவசாயிகள் போராட்டத்தில் டெல்லி எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்பு, புகை குண்டு வீசி விவசாயிகள் மீது தாக்குதல். விவசாயிகள் பேரணியால் ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம், நாளை வரை தடை நீடிக்கும். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மார்ச் 20ஆம் தேதி தென்கொரியா பயணம், வடகொரியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.